ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கருவாட்டில் இருக்க தலையை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இது சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. புளி ஊற வச்சுடுங்க. இது கருவாட்டு தொக்கு செய்ய தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 4 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வணங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச கருவாட்டை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இது வணங்கட்டும். அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டு வணங்க விட்டுறலாம். இது கொதிச்சு வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறமா கருவாட்டு தொக்கு ரெடி. இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.